ஸோ இதுதான் துலிப்போட ராயல் ரெசார்ட். ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிளான் என்னென்னா கைரோ போகிறோம். கைரோ போய் ஆன் தி வேல வந்துட்டு கேத்ரின் மொனாஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. கேத்ரின் மொனாஸ்ட்ரினா ஐ திங்க் அந்த சீனா மேலே 6 to 7 hours ட்ராவல் இருக்கும். 7 hours ட்ராவல் டு ரீச் கைரோ. இப்போ நம்ம டாபோவில் இருக்கோம். டாபாவில் வந்து கைரோ வந்து ஒரு 7 hours ஆகும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் ட்ராவல் டுடே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஃபுல் டே. செம ஜேர்னி இன்றைக்கி. ரொம்பவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது செம பெருசாக இருக்குது. இது 4500 years ago பில்ட் பண்ணது. இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருக்குது. Hey guys, welcome back to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோல டாபா பார்டர்ல இருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் டு ரீச் கைரோ. அப்படியே வரும்போது சீனாய் மலையை பார்த்தோம். இப்போ நம்ம என்டர் பண்ண போற பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுதான் சுவிஸ் கெனால்னு சொல்லுவாங்க. இது ஏசியாவும் ஆப்பிரிக்காவும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பர் இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல செம்ம மேசிவா இருக்குது. இந்த கெனால் மேலதான் டெய்லி ஹியூஜ் ஷிப்ஸ் டிராவல் பண்ணும். நம்ம அதுக்கு கீழே தான் போக போறோம். இப்ப டனலுக்குள்ள போகும்போது ஃபீலே மாறிடும். லைட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குது. நம்ம இப்ப கெனால் கீழே தான் இருக்கோம். மேல ரெட் சி ஓடுது, ஷிப்ஸும் போயிட்டு இருக்குது. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அதுக்கு கீழே தான் நம்ம டனல் கீழே போயிட்டு இருக்கோம். ஒரு குவிக் ஃபேக்ட் சொல்றேன். சுவிஸ் கெனால்ல தான் வேர்ல்டோட ஆல்மோஸ்ட் 10 to 12% ட்ரேடும் நடக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூட்டு. இது டனல்னால டிராவல் ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. அண்ட் ஃபைனலி லைட்டும் தெரியுது. டனல் எக்ஸிட் ரீச் ஆயிட்டோம். ஸோ நவ் வி ஆர் அஃபிஷியலி என்டரிங் இன் டு ஆப்பிரிக்கா கான்டினென்ட். ஸோ கைஸ் ஃபைனலி ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ டின்னர் சாப்பிட போகிறோம். இப்போ டைம் வந்து 8:30. செம்ம டயர்டுங்க, செம்ம ட்ராவல் இன்றைக்கி. ஏன்னா 8 hours மேலே இருக்கும். மார்னிங் 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து நைட்டு 8:30. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கைரோவில் இருக்கோம். கைரோ சிட்டி ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ நம்ம உள்ளே போய் டின்னர் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம இஜிப்ஷியன் லோக்கல் ஃபுட் சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் குளிர தான் செய்யுது லைட்டாக. ஏன்னா இது வந்து எண்ட் ஆஃப் வின்டர் சீசன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக ட்ராவலிங்னால செம்ம டயர்டாக இருக்குது. சாப்பிட்டு போய் தூங்கலாம். செம்ம குளிருதுங்க. வெளியே வேறு உட்கார வச்சிட்டாங்க. செம்மையாக குளிருது. புகை வேறு வருது வாயிலிருந்து. அவ்வளோ குளிராக இருக்குது. சரி, நான் சாப்பாடு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து சூப் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சூப்பு. இதுதான் சூப்பா, இஜிப்ஷியன் சூப். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரசம் மாதிரி இருக்குது. இது உள்ளே வந்து ஏதோ அரிசி போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஒரு ரசம் மாதிரி இருக்குது. சப்புன்னு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த குளிருக்கு எதமாக இருக்குது சூடாக சாப்பிட்றது. சரி, நான் சூப் பிடிச்சிட்டு வரேன். ஸோ கைஸ் இங்கே வந்து ஒன்று டிஷ் வச்சுருக்காங்க. அன்பேக்கிங் பண்ண போகிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அன்பேக். வாவ், திஸ் இஸ் மந்தி வித் சிக்கன். ஓப்பன் பண்ணுங்க, ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுங்க. வாவ், இங்கே பாருங்கள். இதுதான் மந்தி, பீஃபு, சிக்கன், அண்ட் தென்
சமோசா. ஸோ அதுதான் மந்தி ஃபேமஸான டிஷ்ஷு. இங்கே எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி. ஸோ கைஸ் எங்கள் டேபிளை பாருங்கள், இதுதான் எங்கள் டேபிள். என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பறக்கிறது தாவுறது எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாம் குளூரில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பிளேட் இருக்குங்க. சார் இருந்தாங்க, எப்படி இருக்குது சார் சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. We are enjoying Ramadan feast and it's really good and something a different environment. Thank you. ஓகே, தேங்க்யூ. ஸோ அவர் சொன்ன மாதிரி இதுதான் ரமதான் ஃபீஸ்ட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு இது வச்சுருக்காங்க இந்த டிஷ்ஷு. ஸோ சிக்கன், மந்தி ரைஸ் அண்டு எல்லாமே இருக்குது இங்கே. ஒரு இதில் 40 பேர் இருக்கும், 49 பேர் இருக்கோம். ஸோ 49 பீப்புள் இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு இட்ஸ் அரௌண்ட் லைக் 8 பிளேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி 45 பீப்புள் இங்கே இருக்குது. டின்னர் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் சரியான குளிருங்க இங்கே. எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 12 டிகிரி இருக்குது. அதே முடியல, எல்லாமே குளிரிக்கிட்டு இருக்குது. 12 டிகிரி இருக்கும், பட் ஃபீல்ஸ் லைக் 10 டிகிரி மாதிரி தான் இருக்குது இங்கே. டைம் வந்து 9 PM. அதுக்கே இப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கிராஸாக இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும். ஹோட்டல் செம்மையாக இருந்துச்சு, சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் ஹோட்டல். அந்த ஹோட்டல் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கைஸ் இன்றைக்கி இப்போ ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 9. இதுதான் நாங்கள் வந்திருக்க ரெசார்ட் நேம் ஜுவல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஃபுல் டே செம ஜேர்னி இன்றைக்கி. ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். பார்த்துக்கோங்க, 600 கிலோமீட்டர்ஸ்னால் செம்ம டயர்டு இன்றைக்கி. போய் நல்லா தூங்கிட்டு காலைல 5 மணிக்கு வேறு எந்திக்கணும். ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம எகிப்தில் கெரியோவில் ரூம் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூமை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த ரூம். 233 நான் தங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அவுட் சைட் வியூ. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஸோ உள்ளே பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ உள்ளே வந்தோடனே ரெஸ்ட் ரூம் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். அப்புறம் இங்கே குளிக்கிறதுக்கு இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கபோர்டு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் வந்து இது தான், ஜுவல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ரெசார்ட். ஸோ இங்கேயுமே வச்சுக்கலாம் ஏதாவது ட்ரெஸ் மாட்டணும்னா. அப்புறம் இங்கே ஒரு சூட்கேஸ் வைக்கிற ஒரு இடம், நீங்கள் வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து 2 பேர் படுத்துக்கலாம். 2 பீப்புள் கேன் ஸ்லீப். ஸோ இது ஒரு பெட்டு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டிவி இருக்குது, கெட்டில் பேரு எல்லாமே இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் மெயின் திங் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற காட்டுது. ஸோ இதுதான் பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துலேருந்து உட்காந்து சாப்பிட்டு காஃபி குடிச்சிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லான் வித் ஸ்விம்மிங் பூல். செம்மையாக இருக்குதா. அப்புறம் அங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது வந்து 5 ஸ்டார் ரெசார்ட் இன் கெய்ரோ இன் ஈஜிப்ட். ஸோ இங்கே உட்காந்து அப்படியே சில் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த ப்ளசண்ட்டான மார்னிங்கை. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வில் கெட் ரெடி. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஈஜிப்ட் டே 3 ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இன்றைக்கி எக்ஸைட்டிங் பிளான் இருக்குது. பாருங்கள், வெளியே வந்தோடனே வியூவை பாருங்கள்,
செம்மையாக இருக்குது. இதுதான் ஹோட்டலோட வியூவு. ஸ்விம்மிங் பூல், ஸ்பா எல்லாமே இருக்குது. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இன்றைக்கி என்ன ஐட்னரினா நம்ம வந்து பிரமிடு, காக்பிட் டச் அந்த மாதிரி போக போகிறோம். எக்ஸைட்டிங்காக இருக்குது. சூப்பரான ஐட்னரி இன்றைக்கி. அதுக்கு தான் இந்த காஸ்டியூமு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பவுட்டையெல்லாம் கட்டி பிரமிடில் ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே அதெல்லாம் படித்த ஒரு இடம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஐட்னரி இருக்குது. நைல் ரிவர் கூட ஈவினிங் போகிறதா பிளான் இருக்குது. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போய் பஸ்ஸில் ஏற வேண்டியதான். உங்கள் பிரமிட் போயிட்டு நான் உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். So pyramids were built, were designed to save, to work as a time capsule, to keep the mummy of the king intact and preserved for thousands of years. The jewel of all pyramids, the Great Pyramid. So the question is, why we call it the Great Pyramid? So could you share some ideas with me? So this pyramid on the land of Egypt is the biggest. It's the biggest. It's the highest. It's the heaviest building on our planet. Right? So it's the heaviest with weight over than 5 million tons. The smallest one, 2.5 tons. The heaviest or the biggest is over 80 tons. The pyramid was built from limestone. Limestone known as the white stone. They quarried this stone from Giza and from Cairo here area called Tora, 25 kilometers away from the location of the pyramid. So they used 2 locations, Giza Plateau, the same place of the pyramid, and they took extra stones from Tora. The height of the pyramid from inside is built from red granite. The height of the pyramid was 147 meters. You know how many floors? What is the height of each floor in India? 6 meters? 10 to 11. Huh? 10 feet or 11 feet. In meters, Meters 3 to 4. 3 meters. Yes. It was the heaviest, the biggest, the highest, and also the most complicated. ஸோ கைஸ் நம்ம வந்து இறங்கிட்டோம் பஸ்ஸில் இருந்து. ஸோ இப்போ வந்து போய் ஒரு குரூப் ஃபோட்டோ அண்டு ஒரு சோலோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அப்படியே பிரமிட் தெரியுதா, நடுவில் இருக்கிறோம். ஸோ அது பக்கத்தில் போய் இப்போ நம்ம எடுப்போம். ஸோ நான் போக போக நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், பிரமிட்டோட ஹிஸ்ட்ரி. பட் ஆனால் இங்கே ரொம்பவே ஸ்கேம் நடக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிறோம். அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக இருக்குது. ஸோ கைஸ் பாருங்கள், ஃபைனலி we have reached the pyramid. சின்ன வயசில் பார்த்து படித்தது இப்போ வந்து நேரில் பார்க்குறது உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் இருக்கலே வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு பில்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்னென்னா, அந்த கிங் கட்டினது வந்து ஹெவனை ரீச் ஆகணும் கட்டினது. ஸோ அதோட இங்கே நிற்கிது. இங்கே பாருங்கள், இந்த இது இங்கேருந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் அங்கே மிடில் இருக்குது, அதுதான் கூஃபுவோட பிரமிட். ஸோ செம்ம பெருசாக இருக்குது. அது பக்கத்தில் காஃபராய், ஐ திங்க் இது வந்து மினுக்ரே. இது சின்னதாக கட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி we are at pyramid, Great Giza pyramid. ஸோ கைஸ், இதுதான் அந்த சின்ன பிரமிடு, மினுக்ரே. அண்ட் திஸ் ஒன் இஸ் தி பிக்கஸ்ட் ஒன், குஃபு. ரொம்பவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது செம பெருசாக இருக்குது இது. ஸோ இந்த பிரமிட் வந்து எப்போ கட்டினாங்கன்னா, பில்ட் அரவுண்டு 2560 BC, அதாவது ஒரு 4500 years ago கட்டினதை வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் பிரமிடு.
அண்ட் ஒரிஜினலி 146 மீட்டர்ஸ் டால். இதுதான் 146 மீட்டர்ஸ் டாலில் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி 7 ஒண்டர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட். இப்போ மாடர்ன் ஒண்டர்ஸில் வந்து இல்லை, பட் ஆனால் ஏன்ஷியன்ட் 7 ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் வந்துட்டு இதுவுமே இருக்குது. ஸோ இது கட்டினது வந்து 4500 இயர்ஸ் ஆகுங்க. அது இப்போ தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம், பார்க்குறோம். ஸோ கைஸ், கேமலில் போக போகிறோம். இப்போ இதுதான் நம்ம அந்த கேமல். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கேமலில் ஏறி ஸோ இது வந்து எவ்வளோனா $20ங்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு நைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். $20. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருந்து தான் எல்லா பிரமிடுமே தெரியுது வியூவு. பாருங்கள், இதுதான் இந்த 3 பிரமிடு. ஸோ இங்கேருந்து நடுவில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த கேமலோட. இந்த கேமல் காலை வேற உதறுது. ஸோ கைஸ் பாருங்களேன், இது ஃப்ரண்ட் வியூவை பாருங்கள். பிரமிடோட ஃப்ரண்ட் வியூ தான் இப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது கட்டுறதுக்கு நிறையா பேர் பாடுபட்டிருக்காங்க. நிறையா லைஃப், உயிர், நிறைய தியரிஸும் இருக்குது. ஸ்லேவ்ஸாக கூட யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல, அவரோட ஹிஸ்ட்ரியை நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வியூவை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்து உங்களை போர் அடிக்க விரும்பலை. இங்கே பாருங்கள். Guys, we are at the Giza pyramid. Look at here. ஸோ கைஸ், நான் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் பக்கத்தில் வந்திருக்கேன். இதுதான் அந்த ஹைட்டு பாருங்களேன். இது செமவே பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசுங்க கல். இதை எப்படி தான் தூக்குனாங்கன்னே தெரியல. ஒன்று ஒரு 6 அடி 5 அடி இருக்குங்க. 5 அடி கல். இது தேவ வச்சு மேலே போயிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் கீழே நிற்கிறேன். இந்த ஷோல்டருக்கு அளவு இருக்குது ஒரு கல் அந்த ஷோல்டர் அளவு இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் தூக்கி எப்படியும் ஒரு 10 பேர் வேணுங்க ஒரு கல் தூக்குறதுக்கு. ஸோ இந்த கல்லை அடுக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் 4500 இயர்ஸ் ago பில்ட் பண்ணது. இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கல்லை நவட்டக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக. ஸோ இது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எர்த்குவேக் வந்தால் கூட இதை டிஸ்ட்ராய் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி பில்ட் பண்ணனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே எங்கே எண்டிங்னே தெரியல. நான் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது செம்ம ஹியூஜாக இருக்குது ஒரு கல்லுமே. உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், இந்த கல்லோட ஷேப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் காட்டணும்னு நினச்சேன். ஸோ காட்டிட்டேன். இது இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குங்க, ரொம்ப டாலஸ்ட்டு. ஸோ கைஸ், இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 146 மீட்டர்ஸ் டாலாமா. இங்கேருந்து பாருங்கள், அவ்வளோ தூரம் மேலே இருக்குது. 146 மீட்டர்ஸ் டாலில் இந்த பிரமிடாக கட்டியிருக்காங்க. அண்ட் தென் இட்ஸ் பில்ட்டுன்னு 2500 BCயில் கட்டியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி 7 ஒண்டர்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸில்
லிஸ்ட் ஆனது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து லாங் டைம் பக்கெட் லிஸ்ட் அண்ட் ட்ரீம் விசிட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி ட்ரீம் கம்ஸ் டு. ஸோ இது வரைக்கும் 2 ஒண்டர்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று பெட்ரா, இன்னொன்று இது வந்து கீசா தி கிரேட் பிரமிட். ஸோ இதை வந்து கிரேட் பிரமிட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செம்ம ஹைட்டுங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஹைட்டு, இந்த இது வந்து மேலே ஏறுறதுக்கு மாதிரி கட்டியிருக்காங்க. இது என்னோட ஹைட்டாக இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷுட் பி அரௌண்ட் 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த கல்லெலாம் வந்துட்டு ஒரு 6 ஃபீட் இருக்கும். அதை வந்து இப்படி நோட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி இதை பில்ட் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. கைஸ், இப்போ நம்ம ஸ்பிங்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பேக் அண்ட் பேக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்போம் ஸ்பிங்ஸ். இதுதான் கிரேட் ஸ்பிங்ஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் இன் ஈஜிப்ட். இது பார்த்தீங்கன்னா இட் பில்ட் இன் 2500 BC. இதுதான் ஃபேரோ கஃப்ராவோட ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் லயன் மாதிரி இருக்கிற ஃபேஸு. பாடி ஆஃப் லயன் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். இதுதான் கார்டியனா இந்த எல்லா இதுக்கும். இந்த இதுதான் கார்டியன். சிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள் மூஞ்சி. அந்த ஆனால் மூக்கு போயிருச்சுன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது.